வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதம் தேய்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கி தான். ஏன்னா இந்த வீடியோவே இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் மேடம் வீடியோ லேட்டாக இன்றைக்கி இந்த வாட்டி போடுறீங்கன்ட்டு. ஆஸ் பர் வாராகியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் லேட்டாக போடுறோம். ஏன்னா நீங்கள் உங்களை க்ராஸ் செக் பண்ண போகிறீங்க. யாருக்கெல்லாம் வாராகியோட ஆசீர்வாதம் 100% இருக்கோ அவங்களால மட்டும்தான் இன்றைக்கி இந்த பரிகாரம் பண்ண முடியும். ஸோ முன்னாடியே போட்டிருந்தால் நிறைய பேர் இதை பண்ணியிருப்போம். ஸோ உங்களை நீங்கள் செக் பண்ணிக்க முடியாது. இந்த வீடியோ யார் கண்லையாவது பட்டு இன்றைக்கி இந்த பரிகாரம் நைட்டு 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய அடுத்த 3 தலைமுறைக்குமே வாராகியோட ஆசீர்வாதம் இருக்குங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம். எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், நீங்கள் கஷ்டப்பட போகிறதில்ல. ஒன்றும் கிடையாது. ஒரு 8 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா போட்டுருங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் தெய்வீக கனி. ஸோ அந்த தேவக்கனி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பேசுகிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுருங்க அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு கோக்கணும். இந்த நூல் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர், நம்ம எப்பவுமே எலுமிச்சை மாலை கோக்கிற நூல் தான். ஆனால் அதை நல்லா பெருசாக த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் கலந்து காய வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். அது ரொம்ப ட்ரை ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது வெள்ளை கலர் நூல் மஞ்சள் கலர் நூலாக மாறணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த மஞ்சள் கலர் நூலில் ஊசி கொண்டு அந்த 8 எலுமிச்சம்பழத்தை கோத்துருங்க. அதை வாராகியோட விக்கிரகம் வச்சுருக்கவங்க விக்கிரகத்துக்கு மாலையாக போடுங்க. ஃபோட்டோ வச்சுருக்கவங்க ஃபோட்டோக்கு போடுங்க. சப்போஸ் என்கிட்ட வெள்ளக்கில் தான் ஆவகனம் பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளேட்டில் அந்த மாலை மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுருங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 எலுமிச்சம்பழத்தை அதில் நம்ம அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 369 அப்படிங்கிற ஒரு நம்பரை சிகப்பு கலர் பேனாவால் எழுதுங்க. சப்போஸ் என்கிட்ட சிகப்பு கலர் பேனா கிடைக்கல இல்லை அப்படிங்கிறவங்க குங்குமத்தை நல்லா ஒரு இதில் குழைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தில் குச்சி வச்சு 369ன்னு கூட எழுதிக்கலாம். சரியா? ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி எழுதிருங்க. இந்த 8 எலுமிச்சம்பழத்துலையுமே அந்த 369ங்கிற நம்பரை எழுதணும். எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ, சப்போஸ் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கோரிக்கை வைங்க. அப்படி இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஃபேமிலி என்னோடய அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாத்துக்கும் நிரந்தரமாக உன்னோட ஆசீர்வாதமும் உன்னோட அனுகிரகமும் வேணும்னு ஒரே வார்த்தை சொல்லிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா பிரச்சனைகளும் அந்த ஒரு வார்த்தையிலே சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இந்த மாலையை போட்டுருங்க. வருகிற அஷ்டமி நன்னு வரை இந்த மாலை அப்படியே தொடர்ந்து இருக்கணும். நவமி நன்னு நீங்கள் இந்த மாலையை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதை 369ஓட பிரபஞ்சம் நம்மளுடைய விஷயத்தையும் வாராகியோட ஆசீர்வாதம் ஈர்த்து நமக்கு கொடுக்க போகுது. அதனால் நிச்சயமாக கால் படக்கூடாது. ஸோ அந்த கால் படாத இடத்துல போடுங்க. தயவுசெய்து டஸ்ட்பினில் போட்டது குப்பைத்தொட்டியில் போட்டதெல்லாம் வேணாம். ஏதாவது ஒரு செடி கிடி இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. இல்லைனா மண்ணை தோண்டி நீங்கள் புதைச்சிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.